அனைவருக்கும் வணக்கம். வாழப்பாடி தேன்மொழி பிங்கியாகிய நான் உங்களோடு சில செய்திகள். வானத்தில் இருக்கும் நட்சத்திரம் எந்த மதத்தினருக்கு சொந்தம் என்று ஒரு சிறு சச்சரவு ஏற்பட்டது. தேவர்கள் எல்லோரும் கூடி சிவனை பார்க்க சிவலோகத்தில் வந்தார்களாம். சிவன் கேட்டாராம், என்ன செய்தி என்று. அதற்கு தேவர்கள் சொன்னார்களாம், இறைவன் படைத்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லோருக்கும் சொந்தம். ஆனால் பூமியில் ஒரு சண்டை வந்துவிட்டது. நட்சத்திரம் இயேசு என்ற தேவகுமாரனுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் என்றார்களாம். அதற்கு சிவன் சொன்னாராம், இதென்ன சிறு பிள்ளைகள் யாராவது சண்டையிட்டு கொண்டார்களா என்று கேட்டாராம். சிறு பிள்ளைகள் இல்லை சுவாமி, பெரியவர்கள்தான் சண்டையிட்டார்கள் என்றாராம் தேவர்கள். அப்பொழுது என்ன சண்டை என்று சொல்லுங்கள் என்று கேட்டாராம். அதற்கு சொன்னார்களாம், விநாயகர் கோயில் முன்புறமாக ஒரு 10 அடி தள்ளி ஒரு தாயார் ஒரு நட்சத்திரத்தை கட்டினார். அதில் இந்துக்களின் மனம் புண்படுகிறது என்று ஒரு சண்டையா என்றார்கள். சிவன் கேட்டார் விநாயகரை கூப்பிட்டு, நடந்தது என்ன என்று கேட்டார். விநாயகர் சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நல்ல மனிதன் இடத்தையும் கொடுத்து அந்த இடத்தில் விநாயகருக்கென்று ஒரு கோவிலையும் கட்டி சாலையோரம் ஒரு வாசலை வைத்தார். என் முகத்தை அவர் காண தன்னிலத்தின் முன்முகத்தில் இன்னொரு வாசலையும் வைத்தார். பொதுமக்கள் வரும்போது அந்த பொதுமக்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று அவர் ஒரு கிணற்றையும் வெட்டி அந்த கோவிலின் ஓரத்திலே கொடுத்தார். ஆனால் நன்னெறி அறியாத, அறம் தெரியாத, அறம் செய்ய முடியாத அல்லது அறம் செய்ய விருப்பமில்லாத நயவஞ்சகர்கள் ஒன்று கூடி அந்த நிலத்தை அபகரிப்பதற்கென்று ஒரு பெரும் சண்டையிட்டார்கள் என்றாராம் விநாயகர். சிவன் கேட்டாராம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டாராம். விநாயகர் சொன்னாராம், அந்த இடத்திலே இறைவன் உண்டு என்று நினைத்திருந்தால் எது சரி எது தவறு என்று அவர்கள் நிதானித்திருந்திருப்பார்கள். அவர்கள் இறைவனை நிதானிக்கவில்லை, இறை பக்தியும் அவர்களுக்கு இல்லை, அறநெறியும் அவர்கள் செய்ய நினைக்கவில்லை, நன்னெறியிலும் அவர்கள் நிற்கவில்லை, நன்றியும் அவர்கள் இருதயத்தில் இல்லை. எது சரி என்று அவர்கள் யோசிக்காமல், அதை செய்ய பிரியப்படாமல், எது தர்மத்திற்கு மாறானதோ, எது அராஜகமோ அதை மட்டுமே செய்தார்கள் என்றாராம். அதை கேட்பதற்கு அங்கு யாரும் இல்லையா என்று சிவன் கேட்டாராம். அப்பொழுது விநாயகர் சொன்னாராம், நியாயம் செய்ய வேண்டியவர்களே அநியாயம் செய்யும்படி ஒன்று கூடி நிற்கும்போது மற்ற சாதாரண மனிதர்கள் ஒன்றும் செய்வதறியாது நின்றார்கள் என்றாராம். இறைவன் படைத்தது அனைவருக்கும், அனைத்து மதத்தினருக்கும், அதாவது வானத்தின் சிருஷ்டிகள், பூமியில் பஞ்சபூதங்கள், இவை எல்லா மதத்திற்கும் சொந்தம். ஒரு இந்து கோவிலுக்குள் வரும்போது அங்கே அர்ச்சகரிடம் பக்தன் சொல்கிறார், தன்னுடைய பெயரையும் தன்னுடைய நட்சத்திரத்தையும் சொல்கிறார். அர்ச்சகர் கேட்கிறார், பெயர் என்ன, நட்சத்திரம் என்ன என்று கேட்டுத்தானே அவர்களுக்கு அவர் பூஜை செய்து கொடுக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆக இதில் நட்சத்திரம் என்பது எங்காவது இந்து மதத்தினருக்கு மட்டும் உரியது, கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டும் உரியது, புத்த மதத்திற்கு மட்டும் உரியது, இஸ்லாம் மதத்திற்கு மட்டும் உரியது, அல்லது வேறு நாட்டவருக்கு வேறு மதத்தினருக்கு உரியது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி குறிப்பிட்டு இருந்தாலும் அது தவறு. இறைவன் படைப்பில் எல்லோருக்கும் வானத்தின் சிருஷ்டிகள் அனைத்தும் சொந்தம் என்று சிவன் சொன்னாராம். இதை கூட அறியாமல், இது கூட உணர முடியாமல் இருக்கிறார்களா? ஆக மதத்தை காரணம் காட்டி இறைவன் படைத்த படைப்புகளை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொந்தம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அது இல்லை என்றும் சொல்வது மிகவும் அறியாமையை காட்டும், முட்டாள்தனத்தை காட்டும், அராஜகத்தை காட்டும். இதில் அவர்கள் அறியாமையால் செய்யவில்லை, அராஜகத்தால் செய்தார்கள்.
அதாவது அந்த நல்லவர் ஒரே இடத்தில் தன்முகத்தில் தன் நிலத்தின் முன்முகத்தில் இறைவன் முகம் காண, அதாவது இந்த பக்கம் அந்த ஒரு மனிதருடைய இடம் என்றால் அதற்கு இந்த பக்கம் விநாயகருக்கு இன்னொரு வாசல் வைத்தார். ஆக ஒரு பரப்பளவில் ஒரு இடத்தில் அந்த 2 வாசல்களும் இருந்தது. கொடுத்தவர் மனிதர், அந்த கொடுத்தவருக்கே அந்த இடம் இல்லை என்பது போல நயவஞ்சகர்கள் கூடி சதித்திட்டம் போட்டு அதை அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அபகரித்தும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு நிலத்தை தானமாக கொடுக்கும்போது கூட செப்பேடுகள் எழுதுவார்கள். தானமாக அந்த காலத்தில் கொடுக்கும்போது வலது கையை கொடுப்பது இடது கைக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்த நல்லவர்களும் உண்டு. அப்படி நினைத்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு அந்த நல்லவரின் சந்ததிகளுக்கு பெரும் துன்பங்களும் துயரங்களும் வந்துவிட்டது. ஆகவே நட்சத்திரம் என்பது எந்த மதத்திற்கும் சொந்தமல்ல. கிறிஸ்தவருக்கோ, இந்துக்களுக்கோ, பௌத்தர்களுக்கோ, இஸ்லாமியர்களுக்கோ யாருக்கும் சொந்தமல்ல. அது இறைவன் படைத்தது, அனைவருக்கும் சொந்தம். ஆகையால் தவறு என்பது அராஜகமாக செய்யப்பட்ட ஒரு செயல், தெரியாமல் செய்ததல்ல. அதை சரி செய்ய மனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, சரி செய்ய வேண்டும்.